கருவாடுனா சில பேருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது இருந்தா ஒரு புடி புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கம கம கமன்னு அந்த வாசனையிலேயே சாப்பிட்டுருவாங்க. ஒரே ஒரு சின்ன துண்டு குடுத்தா போதும். ஆனா, ஒரு சிலருக்கு கருவாடா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க பொத்திட்டு ஓடியே போயிடுவாங்க. ஆனா, இந்த கருவாடுல வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணற்ற சத்து இருக்கு. அது என்ன சத்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ பதிவு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, கருவாட்டில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, என்னென்ன யூஸ் இருக்குது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அதில் ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கு. 5 விஷயங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா 5 விஷயம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரோட்டீனு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு கடல் மீனில் தான் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குமா? அந்த ஒமேகா 3 கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி மீன் சாப்பிட்றவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒமேகா 3 கொழுப்பு சத்துக்காகவே மீனை வந்து தேடி தேடி சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீனில் மட்டும் இல்லைங்க, நல்லா காஞ்ச கருவாடுலேயும் வந்து ஒமேகா கொழுப்பு சத்து இருக்குது. ஸோ அது 2வது. 3வது வந்து பார்த்திங்கன்னா, நல்ல ஒரு இரும்பு சத்து இருக்குங்க. அந்த இருக்க இரும்பு சத்து வந்து பார்த்திங்கன்னா கருவாட்டில் நல்லா நிறைஞ்சிருக்கு. அடுத்தது 4வது கால்சியம். கால்சியமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த எலும்போடு, அதாவது நடுவில் முள் இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த முள்ளோட காஞ்ச கருவாடு அதை வந்து நீங்கள் வந்து குழம்பு வச்சியோ இல்லை வந்து தொக்கு பண்ணியோ சாப்பிடும்போது அது முழுமையான ஒரு இதை வந்து உங்களுக்கு கொடுக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் டி. வைட்டமின் டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம மீன் வந்து கடலில் இருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து குளத்து மீன், ஆற்று மீன்லாம் இருக்காங்க. பட் கடல்லேருந்து வர மீனில் வந்து நல்ல ஒரு வைட்டமின் டி வந்து நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆய்வில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ஃப்ரெஷ்ஷான மீனில் கருவாட்டுலேயும் அந்த முழுமையான வைட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. ஸோ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற இந்த வீடியோ பதிவில் என்னென்னா, இந்த 5 ஊட்டச்சத்தும் நம்மளுக்கு ரொம்ப 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 அவசியமாக தேவைப்படுற ஒரு ஊட்டச்சத்து, நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு கருவாடு சாப்பிட வேண்டாம். ஆனால் இந்த கருவாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது தெரிஞ்சு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லை, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். நம்ம மீன்னா வந்து பார்த்திங்கன்னா கடை தெருவுக்கு போனோம், இல்லை வந்து மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அதை வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸாக நம்ம வச்சு அதை ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் கருவாடு அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மாத கணக்கில் வந்து அழகாக நீங்கள் வந்து பேக் பண்ணி ஒரு பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணுமோ நீங்கள் அழகாக அதை கொடுத்தீங்கன்னா இந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு வந்து கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியும் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரோட்டீனை தேடி தேடி போய் சாப்பிடுவாங்க. இதில் ப்ரோட்டீன் இருக்கா, அதில் ப்ரோட்டீன் இருக்கா, இதில் இருக்கான்னு. ஆனால் கருவாட்டிலே ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சிக்கிற ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் இதை வந்து கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த 5 விஷயமே ரொம்ப ரொம்ப தேவை. ஏன்னா நம்மளுக்கு வந்து கால்சியம் தேவை. எலும்பு அப்போ தான் நம்மளுக்கு வந்து வலுவாக இருக்கும். நம்மளுடைய நிறைய அதாவது உடல் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கால்சியம், அதாவது இந்த எலும்பு தேய்மானம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கால்சியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தேவை. ப்ரோட்டீனும் தேவை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஒமேகா 3 கொழுப்பு சத்து நிறைய நிறைஞ்சிருக்கும். இது காஞ்சிச்சுன்னா இதில் இருக்காது அப்படின்னு கிடையாது, இதுலேயும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, வைட்டமின் டி வந்து குறைபாடுனால நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வருது. வைட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சினால் நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாகுது. அது இல்லாமல் நிறைய குறைபாடுகள் வந்து வருது. அதுக்காக என்ன பண்ணுறது, வைட்டமின் டிக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம நிறைய யோசிப்போம். ஸோ அந்த மாதிரியே யோசிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு நல்ல விருந்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம நார்மலாகவே வந்து நல்லா சூப்பராக வந்து சிம்பிளாக செஞ்சு ஒரு ரசம் சாதத்து கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.